அனைவருக்கும் வணக்க மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 24/3/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் வட மாவட்டம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டம், குறிப்பாக மத்திய மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான வெயில் காணப்படுங்க. அதாவது அதிகமான வெப்பநிலை பதிவாகும். எல்லாருமே கவனமாக இருக்கவும். அதாவது விவசாயிகளும் மற்றும் பொதுமக்களும் எங்கு போனாலும் நீங்கள் வந்து கையில் வந்து தண்ணீர் பாட்டில் வந்து கொண்டுட்டு போங்க. ஏன்னா அதிகமான வெப்ப காற்று மற்றும் அதிகமான அனல் காற்று வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க மதிய நேரத்தில். ஸோ இதனால் நமக்கு வந்து தண்ணீர் தாகம் அப்படிங்கிறது கோடை காலத்தில் அதிகமாக எடுக்கும். ஸோ இதனால் எங்கு போனாலும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கையில் தண்ணீர் பாட்டில் கொண்டுட்டு போங்க. ஸோ இன்று மதியம் பார்த்தீங்கன்னா சென்னையில் 30 டிகிரிக்கு மேலே பதிவாகலாம். அதே போல் பொன்னேரி, பழவேற்காடு, தாம்பரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, மதுராந்தகம், அரக்கோணம், வேலூர், திருப்பத்தூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், அதாவது ஒட்டுமொத்த வட மாவட்டம் மற்றும் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான வெப்பம் 30 டிகிரிக்கு மேலே பதிவாகும். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 டிகிரி வெயிலையே ஏதோ ஒரு 40 டிகிரிக்கு மேலே அடிக்கிறது போல் காட்டுது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் 40 டிகிரி தொடலைங்க. ஆனால் இதுவே இந்த வெயிலே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு 40 டிகிரிக்கு மேலே பார்த்திங்கன்னா அடிக்கிறது போல் தான் இருக்குது. ஸோ ஆனால் இப்போ அடிக்கக்கூடிய வெயிலெல்லாம் கம்மி தான். அதாவது 40 டிகிரி தொடலை. ஸோ இதான் பார்த்திங்கன்னா உண்மை. ஆனால் வரக்கூடிய மாதங்களில் பார்த்திங்கன்னா 40 டிகிரிக்கு மேலே தொட்டுவிடும். குறிப்பாக வட உள் மாவட்டம், டெல்டா உள் மாவட்டம் மற்றும் தென் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே இந்த வருஷம் அதிகமான வெப்பம் பதிவாகும். நம்ம எல்லாருமே இனிமேல் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. கண்டிப்பாக ஏப்ரல் மாதம், மே மாதம் பார்த்திங்கன்னா உச்சபட்ச வெப்பம் பதிவாகும். அதாவது அதிகபட்சமாக 47 டிகிரிக்கு மேலே பதிவாகலாம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறதுங்க. எனவே இன்று முதல் வரக்கூடிய நாட்களில் எல்லாருமே கவனமாக இருக்கவும். வட மாவட்டங்களிலும் இன்று மதியம் அதிகமான வெப்பம் பதிவாகும். டெல்டா மாவட்டங்களிலும் குறிப்பாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான ஒரு வெப்பம் காணப்படும். தென் மாவட்டம் திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி, திண்டுக்கல், மதுரை, வேடசந்தூர், தேனி மாவட்டம், அதாவது ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே எல்லா இடங்களுக்கும் அதிகமான வெப்பம் மதியம் நேரத்தில் பதிவாகும். ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மிக அதிகமான வெப்பம் காணப்படும். ஏன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், ஈரோடு, அதேபோல் கோயம்புத்தூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மலைகள் இருக்கும். அதாவது கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், சேலம் பக்கம் போனீங்கன்னா ஏற்காடு மலைத்தொடர்கள். ஸோ இப்படி இந்த ஈரோடு இந்த பக்கம் போனீங்கனாலே மலைத்தொடர்கள், அதாவது சிறிய சிறிய மலைத்தொடர்கள் இருக்கும். ஸோ அந்த மலைத்தொடர்கள், அந்த பாறைகள் என்ன ஆகுனா அப்படியே ஒரு இதமான ஒரு வெயில் கூட அப்படியே ஒரு அதிகமான வெயிலாக காட்டும். ஏன்னா அங்கேருந்து காற்றே அடிக்காது, ஒரே நிசப்தமாக இருக்கும். வரும் நாட்களில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், கரூர், திருவண்ணாமலை மற்றும் வட உள் மாவட்டம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காற்று மதிய நேரத்தில் நிசப்தமாக இருக்கும். அது காற்று அடிக்காது. இப்போ தென்மேற்கு பருவமழை பார்த்துருப்போம். தென்மேற்கு பருவமழையில் அதிகமான ஒரு வெயில் அடித்தாலும் தெரியாது. ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் அப்படி காற்று அப்படியே வீசிகிட்டே இருக்கும். ஒரு நாள் முழுக்க அப்படியே அந்த ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று, பாலக்காட்டு கனவில் பார்த்திங்கன்னா அப்படியே தொடர்ச்சியாக அந்த தென்மேற்கு பருவமழை அதில் எல்லாம் பார்த்துருப்போம். காற்று அப்படிங்கிறது ஃபோர்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கும், இரவு பகல் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் உள் மாவட்டங்களில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் தெரியாது. ஏன்னா காற்று அப்படி அடிக்குது. ஸோ காற்று அடித்தா வெயில் எவ்வளோ அடித்தாலும் தெரியாதுங்க. இது காற்று அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு சாதாரண ஒரு வெயில் கூட அப்படியே கடுமையான ஒரு வெயிலாக தான் இருக்கும். இதனால் கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டம், குறிப்பாக மேற்கு உள் மாவட்டங்களில் வரும் நாட்களில் காற்று நிசப்தமாக மாறிவிடும். இதனால் மதியம் நேரத்தில் கடுமையான வெப்பம் உயரும். அதாவது அதிகமான ஹீட்டு, அதிகமான ஒரு வெப்பக்காற்று அப்படி இதமாக வீசும். ஸோ இதனால் நிசப்தமாக இருக்கும். ஸோ இதனால் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு அதிகமான வெப்பம் பதிவாகலாம். எல்லாருமே கவனமாக இருங்க. வரும் நாட்களில் உள் மாவட்டங்கள் முழுவதுமே கடுமையான வெப்பம் காணப்படும்.
சரிங்க, இப்போ வந்து நம்ம வெப்பநிலை பார்த்தாச்சு. அதாவது வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா மாவட்டங்களிலும் வரும் நாட்களில் அல்லது வரக்கூடிய மாதங்களில் அதிகரிக்கும். அதாவது குறைவதற்கு இனிமேல் வாய்ப்பில்லை. ஏப்ரல் மாதம், மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா 40 டிகிரிக்கு மேலே கண்டிப்பாக தொட்டுவிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 30 டிகிரிக்கு மேலே தொட்டு விட்டது. ஏப்ரல் மாதம், மே மாதம் நிச்சயமாக 45 டிகிரிக்கு மேலே தொடும். இந்த வருஷம் அதிகமான வெயில் காத்திருக்குங்க. எல்லாருமே கவனமாக இருக்கவும். ஸோ அடுத்து நம்ம மழை பொழிவு பார்த்துருவோம். அதாவதுங்க, அதாவது ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம தமிழகம் முழுவதும் மழை வந்து பரவலாக பெய்யணும், எங்கே ஒதுக்காமல் மழை பெய்யணும்னா அதுக்கு என்ன தேவை? இப்போ மழை பெய்யணும்னா என்ன தேவை? அது என்னென்ன செட்டிங்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காற்று குவிதல் இருக்கணும். நம்ம வட உள் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காற்றுடைய குவிதல், அதாவது வடமேற்கிலிருந்து வெப்ப காற்று வரணும். அதாவது ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதங்களில் நிச்சயமாக வடமேற்கிலிருந்து வெப்ப காற்று வருங்க. இப்போதைக்கு வராது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வர கண்டிப்பாக வாய்ப்பில்லை. ஏப்ரல் மாதம் அப்படி இல்லைன்னா மே மாதம் தான் அந்த வடமேற்கிலிருந்து வெப்ப காற்று வரும். எங்கேருந்து வரும்னா ஹைதராபாத்து, மும்பை, அதே போல் இந்த வடக்கு கேரளா, வட இந்தியா, அங்கேருந்து அங்கே உயரக்கூடிய வெப்பத்தை கடத்தி கொண்டு வந்து நம்ம தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் குவிக்கப்படும். வடமேற்கு வெப்ப காற்றும் வரணும், ஈரப்பதம் மிகுந்த காற்று உள்ள நுழையணும், அரபிக்கடல் காற்று வரணும். ஸோ இப்படி எல்லா திசையிலிருந்து காற்று நம்ம தமிழகத்தில் குவிக்கப்படணும். ஸோ அது குவிக்கப்படும் போது என்ன ஆகும்? மழைக்கான சாதகம், மழைக்கான அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது உறுதியாக மாறும். ஸோ இப்போதைக்கு அந்த அமைப்புகள் பார்த்திங்கன்னா இல்லை, சுத்தமாக இல்லைங்க. இப்போ என்ன ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் வறட்சியான காற்று வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இது அந்த வறட்சியான காற்று தான் வரக்கூடாது. பெரும்பாலும் உயரழுத்த காற்று, அது வட இந்தியாவிலேருந்து இப்போ வந்து உயரழுத்த காற்று கிளம்பி வந்து கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரபிக்கடல் காற்று இப்போ ஓரளவு அரபிக்கடல் காற்றால் கேரளாவில் மழை கொடுக்குது. அதுக்கு என்ன காரணம்? அரபிக்கடல் காற்று வந்து நுழையுது, ஆனால் கேரளாவை தாண்டி நம்ம பக்கம் வரமாட்டேங்குது. கேரளாக்குள்ளே பார்த்திங்கன்னா அது அப்படியே முடக்கப்பட்டு அந்த மலை மீது அப்படியே தடுக்கப்பட்டு கேரளாவில் மட்டும் மழை பெய்கிற, அதாவது அந்த காற்று கேரளா தாண்டி வரமாட்டேங்குது. கேரளாக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த காற்று அப்படியே மழைகள் தடுக்கப்பட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா மழை அப்படிங்கிறது கடுமையாக பெய்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு பார்த்திங்கன்னா கேரளாவில் கடுமையான மழைப்பொழிவு, இன்றைக்கு மழை இருக்கிறது. வரும் நாட்களில் அரபிக்கடல் காற்றால் கேரளாவில் இடியுடன் கூடிய கனமழை பரவலாக எதிர்பார்க்கலாம். கேரளா பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. அரபிக்கடல் காற்றால் அங்கே வந்து மழை கிடைக்குது. நம்ம தமிழகத்தில் பிற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும், தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம், வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் காற்றுடைய அமைப்புகள் பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய காற்று, அதாவது குளிர்காற்று, அது மதிய நேரத்தில் ஒரு வெப்ப காற்றாகவும் ஒரு வறட்சி காற்றாகவும் தற்பொழுது நுழைந்து வருகிறது. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா மழை இல்லைங்க. பெரும்பாலும் இந்நேரம் இந்த இந்திய பெருங்கல் காற்று வந்திருக்கணும். ஆனால் இந்திய பெருங்கல் காற்றும் வரல, வடமேற்கு வெப்ப காற்றும் வரல, அரபிக்கடல் காற்றும் வருது. அது கேரளா அப்படியே பார்த்திங்கன்னா தடுக்கப்பட்டு அங்கேயே மழை பெய்யுது. ஸோ இப்படி எல்லா காற்றுமே நம்ம தமிழ்நாட்டிற்கு வரணும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா பரவலாக எதிர்பார்க்க முடியும். சென்னைக்கெல்லாம் அப்போ தான் கனமழை, மிக கனமழை பெய்யும். நாகப்பட்டினம் கூட அப்போ தான் கனமழை பெய்யும். எல்லா இடங்களுக்கும் எங்கும் ஒதுக்காமல் ஒரு இடம் கூட மிஸ் ஆகாமல் இந்த வடமேற்கு வெப்ப காற்று வரணும், இந்திய பெருங்கல் காற்று வரணும். மாலை இரவு பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் மிகுந்த காற்று அதிக அளவு நுழையணும். அரபிக்கடல் காற்று கேரளாவை தாண்டி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையணும். ஸோ இப்படி எல்லா காற்றுமே நம்ம தமிழ்நாட்டிற்கு சந்திப்பு ஏற்படுத்தணுங்க. அப்போ தான் நம்ம தமிழகம் முழுவதும் வலுவான ஒரு சுற்று மழையாக எதிர்பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி இந்த அமைப்பு எல்லாமே வரக்கூடிய மாதங்களில், வரக்கூடிய நாட்களில் உருவாகலாம். அப்படி வரக்கூடிய மாதங்களில் நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி இந்த அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கவலை வேண்டாம். இப்போ வந்து இந்த அமைப்பு இல்லை. ஸோ அதான் பார்த்திங்கன்னா சொல்ல வேண்டியது, இந்த அமைப்பு இல்லை தான், அது இதனால தான் மழை அப்படிங்கிறது குறைவாக இருக்குது. நிச்சயமாக ஏப்ரல் மாதம், மே மாதம் இந்த அமைப்புகள் மாறும். இந்திய பெருங்கல் காற்று தற்பொழுது வராமல் இருந்தாலும் ஏப்ரல் மாதம், மே மாதம் நிச்சயமாக நம்ம இந்தியாவுக்குள்ளே நுழையும். அது நுழைந்து இப்போ இந்தியா கூட மழை இல்லை. இந்தியாவில் வட இந்தியாவில் கூட பார்த்திங்கன்னா அங்கே கூட நம்ம தமிழ்நாட்டிற்கு எப்படி வாங்க அதே போல் தான் வட இந்தியாவில் நிலவுது. ஏன்னா இப்போ மழை வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அதாவது அடுத்தடுத்த சுழற்சிகள் உருவானாலும் சில இடங்களில் மழை அப்படிங்கிறது ஒதுக்கி கொண்டே தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே காற்றோடைய அமைப்பு சரியில்லை, ஈரப்பதம் மிகுந்த காற்று வரலை. ஈரப்பதம் மிகுந்த காற்று எங்கே சந்திப்பு ஏற்படுத்துதோ அங்கே மட்டும் மழை கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா கலந்து போகிறது. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா,
சார் எங்கள் ஊரில் மழை பெய்யலை, நீங்கள் மழை பெய்யுங்கிறீங்க ஆனால் மழை இப்போ வரமாட்டேங்குது, பக்கத்து ஊரில் மழை பெய்யுது ஆனால் எங்கள் ஊரில் மழை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக மழை பெய்யுங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தயவுசெய்து எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த ஆண்டு நல்ல மழை பெய்யும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மழை பொழிவுகள் அதிகமாக இருக்கிறது. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி வடமேற்கு வெப்ப காற்று வரும், இந்திய பெருங்கடல் காற்று வரும், கேரளாவில் பெய்யக்கூடிய மழையும் வரக்கூடிய மாதங்களில் அப்படியே தமிழகம் நோக்கி கண்டிப்பாக வரும். அந்த காற்று அப்படியே வரக்கூடிய மாதங்களில் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழைக்கான அப்படியே மெல்ல தொடங்கிடும். இதனால் இன்னும் இரண்டு மாதங்கள் மட்டுமே இருக்குது. இதனால் இந்த 2 மாதத்தில் அப்படியே தென்மேற்கு பருவக்காற்றும் அப்படியே இதமாக அப்படியே நுழையும். அந்த தென்மேற்கு பருவக்காற்று தான் அதிகமான ஈரப்பதம் மிகுந்த காற்று, அப்படியே இந்திய பெருங்கடல் காற்று வரும். ஸோ அதனால் வரக்கூடிய மாதங்களில் அப்படியே மெல்ல காற்றுகள் அப்படியே திசை மாறி உயரழுத்தங்கள் எல்லாமே விலகும். கண்டிப்பாக இந்த உயரழுத்தங்கள் தற்பொழுது வறட்சியான காற்று கொடுத்தாலும் வரக்கூடிய மாதங்களில் நிச்சயமாக இந்தியா பார்டர் விட்டு அப்படியே சீனா பக்கம் போயிடும். கண்டிப்பாக மாறும். இந்த நிலை இதே போல் இருக்காதுங்க. வானிலை மாற்றங்கள் உட்பட்டது எல்லாமே தலைகீழாக மாறப்போகிறது. வரக்கூடிய மாதங்களில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். நம்ம தமிழகம் முழுவதும் இதுவரைக்கும் மழையே பெய்யாத இடங்களுக்கும் மழையே பெய்யாத ஊர் மற்றும் மாவட்டங்கள் முழுவதுமே தாலுக்கா முழுவதுமே அதிகமான கடுமையான மழை சுற்றுகள் காத்திருக்கிறது. வட மாவட்டம் சென்னைக்கெல்லாம் நல்ல மழை இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் வட மாவட்டம் முழுவதும் வட மாவட்ட மக்கள் கவலைப்படாதீங்க. தற்பொழுது மழை இல்லாவிட்டாலும் விரைவில் நல்ல மழை கண்டிப்பாக பெய்யும். டெல்டா மாவட்ட மக்களும் கவலைப்படக்கூடாது, தென் மாவட்ட மக்களும் கவலைப்படக்கூடாது, மேற்கு மாவட்ட மக்களும் கவலைப்படக்கூடாது. எல்லா இடங்களுக்கும் அறிவித்தபடியே மழை வரும். சற்று தாமதமாக வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அமைப்புகள் செட் ஆகணும். வடமேற்கு வெப்ப காற்று வரணும், கிழக்கு காற்று ஈரப்பதம் இந்த காற்று நுழையணும். கேரளாவில் அது கேரளாவை தாண்டி அந்த மேற்கு காற்று வீசணும். நிச்சயமாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம். எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும். கவலை வேண்டாம், கவலைப்படாதீங்க. தயவுசெய்து கவலை விட்டுருங்க. ஸோ அடுத்து இன்று மதியம் பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகமாக காணப்படுங்க. இன்று மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் டெல்டாவில் நேற்று நாம் அறிவித்த இடங்களில் மழை பெய்தது. இன்றைக்கும் டெல்டாவில் லேசான மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யலாம். கனமழை பெய்தால் நீடிக்காது. வரும் 1 மணி நேரத்துக்குள்ள ஒரு 20 நிமிஷம் அப்படி படப்படன்னு பெஞ்சிட்டு டக்குன்னு போகும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையோ அல்லது சற்று கனமழையோ பெய்யலாம், வாய்ப்பு இருக்குது. நேற்றைக்கே நாம் அறிவித்தபடியே டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் கும்பகோணம், மன்னார்குடி இங்கெல்லாம் தஞ்சாவூர் மாவட்டம் கிழக்கு பகுதியில் பாபநாசம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கனமழை பெய்திருக்கிறது. இன்றைக்கும் மழை வரலாம், வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறதுங்க. வட மாவட்டங்களுக்கு வாய்ப்பு குறைவு தான். அதாவது வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. ஏதேனும் ஒரு சில இடங்களில் வட உள் மாவட்டங்களில் மழை பதிவாகலாம், வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் மற்றும் கர்நாடக எல்லையோர் மாவட்டங்களில் ஏதேனும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யலாம். குறிப்பாக ஒசூர், குப்பம், ஆம்பூர், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் மேற்கு பகுதியில் கனமழை பெய்யலாம், வாய்ப்பு இருக்குது. நேற்று இரவு சேலம் மாவட்டம் தெற்கு புறம் உருவான மலை, அதாவது ராசிபுரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மலை உருவாச்சு. அது அப்படியே அறிவித்தபடியே ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி அந்தியூர், மேட்டூர் வழியாக அது அப்படியே சத்தியமங்கலம், நம்பியூர் வழியாக அது அப்படியே காரமடை நோக்கி முன்னேறியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னேற முடியாமல் செயலிழந்து விட்டது. ஆனால் சத்தியமங்கலம், அந்தியூர், நம்பியூர் கனமழை பெய்திருக்கிறது. இது நான் நேற்று அறிவித்து விட்டோம். இன்றைக்கும் ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், சத்தியமங்கலம், நீலகிரி மாவட்டம் முழுவதும், கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதும், திருப்பூர் மாவட்டம் முழுவதும் சில இடங்களில் சற்று பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்களில் மட்டும் கனமழை அப்படிங்கிறது பதிவாகும். சத்தியமங்கலம், நம்பியூர் மற்றும் மேட்டூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கர்நாடக எல்லையோர் மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் கனமழை அப்படிங்கிறது தொடரும். நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை உண்டு. பரவலாக கேரளா மாநிலம் முழுவதுமே கனமழை உண்டு. வால்பாறை, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், பாலக்காடு சற்று பரவலாக இன்றைக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதேபோல் கொடைக்கானல், தேனி மாவட்டம், போடிநாயக்கனூர் மற்றும் ராஜபாளையம், கடையநல்லூர், நாகர்கோவில், திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி, தென் கடலோரம் வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் தென் மாவட்டம் உள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சில இடங்களில் கனமழை காணப்படும். பெரும்பாலும் இன்றைக்கி பரவலாக கேரளாவில் மழை எதிர்பார்க்கலாம்.
கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மாவட்டங்களுக்கு கனமழை எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. வரும் நாட்களில் கேரளாவில் மழை தொடரும். அதே போல் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களில் சற்று பரவலாக கனமழை இருக்கிறதுங்க. வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் முழுவதும் பரவலான மழை அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம், மே மாதம் எதிர்பார்க்கலாம். கவலை வேண்டாம். நிச்சயமாக ஏப்ரல் மாதம் வலுவான சுற்று மழையெல்லாம் காத்திருக்கிறது. கவலைப்படாதீங்க. எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும். வரக்கூடிய நாட்களில் கேரளாவில் மழை உறுதி, கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களில் மழை உறுதி. நன்றிங்க. அடுத்தடுத்த அறிக்கைகள் தவறாமல் பெற நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நன்றி.